வணக்கம். இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பழமொழியின் அறிவியல் விளக்கமானது ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உட்படாது என்பது. பழமொழியின் சிறப்பு என்பது நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளை இரு பொருள்பட அறவுரையாகவும் அறிவுரையாகவும் பழமொழி கொண்டு கூறுவதில் வல்லவர்கள் என்பதற்கு இங்கே கூறிய பழமொழியே மிகச்சிறந்த சான்றாகும். இப்பழமொழியில் கூறியுள்ள உண்மைதான் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போவோம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்களில் ஒன்று கூர்ம அவதாரம். இந்த கூர்ம அவதாரத்தில் பகவான் மகாவிஷ்ணு ஆமை வடிவமாக மாறி உலகினுக்கு நன்மை அளித்திருந்திருப்பார். இவ்வாறு கடவுளின் அவதாரமாக கருதக்கூடிய ஆமை வீட்டிற்குள் வந்தால் வீடு உருப்படாமல் போகுமா? சற்று ஆராய்வோம். அக்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களின் கடல்வழி வாணிகத்திற்கு வழிகாட்டிய உயிரினம் எது என்று கேட்டால் இந்த ஆமை இனம்தான். இவ்வாமையானது கடலில் காணப்படும் கடல் நீரோட்டத்தினை ஆதாரமாக வைத்து நீந்தும் இயல்பு கொண்டது. இவை தனது உணவிற்காக கடல் பரப்பினையும் இனப்பெருக்கத்திற்காக கடலோர பரப்பினையும் சார்ந்து வாழும் தன்மையுடையது. இவை இனப்பெருக்க காலத்தில் மணற்பாங்கான கடலோரத்தினை தேர்வு செய்து அவற்றில் குழி தோண்டி முட்டையிட்டு மீண்டும் கடல் பரப்பிற்கு சென்றுவிடும் இயல்புடையது. இத்தகைய பண்பினை கண்டறிந்த நம் முன்னோர்கள் ஆமையின் வழித்தடத்தை கொண்டே கடல் வணிகம் செய்தார். இவ்வாறு இடப்பட்ட முட்டைகள் பொரிந்து இளம் உயிரியாக வருவதற்குள் இவ்வினம் சந்திக்கும் அச்சுறுத்தல்கள் அதிகம். இதற்காக அரசாங்கமானது பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. உலகத்தில் மொத்தம் 7 வகையான ஆமைகள் காணப்படுகின்றன. இன வகையின் அடிப்படையிலும் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் இவற்றின் பரவல் தன்மையிலும் இவ்வினத்தை அழிந்து வரும் இனப்பட்டியலில் சேர்த்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வினம் அழியாமல் பாதுகாப்பதற்காக கடலோரங்களில் இடப்பட்ட இம்முட்டைகளை சேகரித்து வீட்டிலோ அல்லது ஆராய்ச்சி கூடங்களிலோ வளர்த்து மீண்டும் அதனை கடலிலே சேர்ப்பதற்கு அரசாங்கம் பொதுமக்களை வலியுறுத்தி கொண்டு இருக்கும் வேளையில் இவ்வினம் வீட்டிற்குள் வந்தால் வீடு உருப்படாமல் போகுமா? இல்லை என்பதுதான் உண்மை. அப்படியாயின் நம் முன்னோர்கள் கூறிய ஆமை என்பதன் பொருள் என்ன? சமீபத்தில் ஊடகத்தில் படித்த செய்தி என்னவெனில், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் அரசியலில் அமோக வளர்ச்சி பெறுவதற்கு காரணம் என்னவெனில் தான் வளர்க்கும் 2 ஆமைக்குட்டிகள் தான் என்று குறிப்பிட்டிருந்ததை பார்க்கும் பொழுது இப்பழமொழியில் கூறியுள்ள ஆமை என்பது ஆமை என்ற உயிரினம் இல்லை என்றே தோன்றுகிறது. அப்படியாயின் நம்முடைய முன்னோர்கள் ஆமை என்று கூறியதன் பொருள் என்ன? ஆமை என்பதற்கு நோய் என்ற பொருளும் உண்டு. குறிப்பாக தொற்றுநோய் புகுந்த வீட்டில் நோயுற்றவரை மட்டுமல்லாமல் அவரை சார்ந்த நோயற்றவர்களையும் நோயுற்றவர்களாக மாற்றும் தன்மை நோயினுக்கு உண்டு. எனவேதான் நோய் என்னும் ஆமை வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் ஆரோக்கியம் என்ற நலன் வெளியே சென்றுவிடும் என்ற உண்மையை நம்முடைய முன்னோர்கள் இலைமறை காய் போல நமக்கு உணர்த்தி இருந்திருக்கிறார்கள். இப்புவியில் எவர் ஒருவர் சத்து நிறைந்த உணவினை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் சரியான அளவு உண்கின்றனரோ, எவர் ஒருவர் சுத்தமான நீரை தேவையான அளவு பருகின்றனரோ, எவர் ஒருவர் தனது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கின்றனரோ அவரை ஒருபோதும் நோய் என்ற ஆமை அண்டாது. மேலும் நோய் நொடி இல்லா வாழ்வு வாழ கல்வி அறிவும் அவசியம் என்று நம்முடைய முன்னோர்கள் கல்வியின் சிறப்பினை எடுத்து கூறுகின்றனர். ஒருவனது வீட்டிற்குள் கல்லாமை என்ற ஆமை புகுந்துவிடக் கூடாது என நமது முன்னோர்கள் எச்சரிக்கின்றனர். நன்கு கற்றுத் தேர்ந்த ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் தான் கற்றறிந்ததை தான் மட்டும் கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் கற்பிப்பான். இதனால் சமுதாயமானது நன்மையடைந்து பயன்பெறும். கல்லாமை ஒருவனது வீட்டில் இருந்தால் இல்லாமை என்ற ஆமையும் வீட்டிற்குள் புகுந்துவிடும். இங்கு கல்வி செல்வம் பெறாத ஒருவனால் பொருட்செல்வம் பெறுவது என்பது இயலாத காரியம். அவ்வாறு பொருள் ஈட்டினாலும் அதனை சரியான முறையில் பாதுகாத்து இவ்வுலகில் வாழ்வது என்பது அரிய செயல். எவன் ஒருவனுக்கு கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் சரியான முறையில் கிடைக்கவில்லை எனில் இயலாமை என்ற ஆமையும் அவன் வீட்டிற்குள் புகுந்துவிடும். இந்த இயலாமை என்ற ஆமை அவனை மட்டுமல்லாமல் அவன் சார்ந்த வீட்டையும் சார்ந்த நாட்டையும் சீர்குலைத்து விடும் என்பதில் ஐயமில்லை. இப்பழமொழியில் வரும் அமினா என்பதன் பொருள் என்ன? அமினா என்ற சொல்லானது நீதிமன்றத்தின் உத்தரவினை உரிய நபரிடம் சேர்ப்பிப்பதற்காக அரசாங்கத்தால் அப்பணியினை
செய்ய அமர்த்தப்படும் அரசு அலுவலர் ஆவர். பொதுவாகவே மக்கள் தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை அசையும் சொத்தாகவோ அல்லது அசையா சொத்தாகவோ சேமித்து வைப்பது என்பது இயல்பு. சில சமயங்களில் தாங்கள் இவற்றின் மேல் வாங்கும் கடனை கட்ட தவறும் பட்சத்தில் இவர்களின் சொத்துக்கள் ஏலத்தில் விடுவதாக அறிவிக்க வரும் நபர்தான் அமீனா. இவ்வாறு வீடு தேடி வரும் அமீனாக்களை மக்கள் விரும்புவதில்லை. ஏனெனில் இவர்களின் வரவு தங்கள் சொத்துக்களின் இழப்புக்கான நேரமாக கருதுவதால் அமீனா புகுந்த வீடு உருப்படாது என்ற பழமொழியினை முன்மொழிந்திருக்கின்றார்கள். இப்பழமொழியின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில், ஒருவன் தான் கற்ற கல்வியின் உதவி கொண்டு இன்பமுடனும் நலமுடனும் வாழ அறநெறி வாழ்க்கையை மேற்கொண்டு ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் எந்த ஆமையும் வீட்டிற்குள் வராது. மேலும் வரவு 8 ரூபாய் செலவு 10 ரூபாய் என்றில்லாமல் வரவுக்கு தகுந்த செலவு செய்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பட்சத்தில் எந்த அமீனாவும் வீட்டிற்குள் வரவேண்டிய தேவை ஏற்படாது என்று இப்பழமொழி கொண்டு ஒருவனை அறநெறியுடன் சேமித்து வாழ இப்பழமொழி வலியுறுத்துகிறது. ஆமை பற்றிய சில பழமொழிகள். ஆமை உலகம் கிணறுதான், ஆமை திடலில் ஏறினாற் போல அடக்குவார் இன்றே ஆமையும் தாவும், ஆமை உள்ள கிணற்றில் தண்ணீர் எடு, ஆமை புகுந்த வீடும் வெள்ளைக்காரன் புகுந்த வீடும் உருப்படாது, ஆமை புகுந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் உருப்படாது, ஆமையை கடித்த ஈக்கு வாய்தான் நோவும், ஆமையுடனே முயல் முட்டையிட போய் கண் பிதுங்கி செத்ததாம், ஆமை சுடுவது மல்லாக்க அது தானும் சொன்னா பொல்லாப்பு என்ற சில பழமொழிகளை நமது முன்னோர்கள் மொழிந்திருக்கிறார்கள். எதிர்கால தலைமுறையினருக்காக ஆமை இனத்தை பாதுகாப்போம். Protect turtles for future generation. Thank you for watching this video. Thank you.